அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நிஷா கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா பரோட்டா தான் செய்ய போகிறோம். பரோட்டா சொல்லுவாங்க, சாதம்னு சொல்லுவாங்க. அதான் செய்ய போகிறோம். நோன்பு வந்துருச்சு. நோன்பு திறந்து சாப்பிட்றதுக்கான செய்யலாம். அதுக்கு 1 கிலோ மைதா எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சுகரு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் பால் சேர்க்குறேன். பால் சேர்த்து நல்லா கலந்துட்டு மாவு பிசைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பிணைஞ்சி வச்சுக்கணும். அப்போ நம்ம செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி இதுமாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். மாவு 2 மணி நேரம் கழித்து இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ மாவை நல்லா கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பாலாக சாதா போகிற அளவுக்கு உள்ள பால் மாதிரி இந்த மாதிரி மாவு உருண்டையை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இது மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். எண்ணெய் தடவி இது மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ சாதா போட ஆரம்பிக்கலாம். இது மாதிரி மரவையில் எண்ணெய் தடவிட்டு வீச தெரியாதவங்க இந்த மாதிரி மரவையில் கையால் இந்த மாதிரி இழுத்து விட்டா இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து நல்லா ஒரு தட்டு தட்டிட்டு இது மாதிரி சுருட்டி வச்சுக்கலாம். வீச தெரியாதவங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மெத்தடில் செய்யலாம். அடுத்த மெத்தடு இந்த மாதிரி கத்தியால் இந்த மாதிரி கீறி விட்டுட்டு எல்லாமே ஒன்றா சேர்த்து எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து சுருட்டி இது மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். இது 3வது மெத்தட். இது இந்த மாதிரி மேலே எல்லாம் எண்ணெய் தடவிட்டு மேலே 4 விரல் கீழே 4 விரல் வச்சு இந்த மாதிரி வீசலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டு சுற்றிலும் வீசி எடுத்துக்கலாம். வீசி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு செஞ்ச போலவே சுருட்டி எடுத்துட்டு தட்டி விட்டுட்டு இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி செய்யலாம். நம்ம பரோட்டா வீசக்குள்ளே இதுமாரி பிஞ்சு வந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து விட்டு மேலே எண்ணெய் தடவிட்டு மடித்து விட்டு நல்லா தட்டி சுருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு இப்போ ஒன்று கல்லில் போட்டு எடுக்கலாம். தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம்.
இந்த மாதிரி கையால் தட்டியும் கல்லை போட்டுக்கலாம். இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையிலையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது, இல்லை லேயராக வராது. லேசாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்துட்டு இப்போ பேனில் வச்சு சாதம் போடலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி போட்டுட்டு திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். திருப்பி விட்டுட்டு தான் ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றிட்டு மேலே ஆயில் தடவிக்கலாம். இதுமாதிரி சாதாவை எங்கே பார்த்தாலும் சூடு படுற மாதிரி சுற்றி சுற்றி விட்டுக்கணும். ஒரே இடத்துல இருந்தால் தீஞ்சு போயிடும். மீடியமாக அடுப்பு வச்சு இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் சுற்றி சுற்றி விட்டு எடுக்கலாம். ஒரே இடத்துல வச்சா தீஞ்சு போயிடும். சுற்றி சுற்றி விட்டால் தான் எங்கே பார்த்தாலும் சூடுபட்டு சாதா வேகும். அடுப்பு ரொம்ப வேகமாக வைக்க மீடியமாக வச்சு இது மாதிரி ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கலாம். மேலே இது மாதிரி ஆயில் விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லா பரோட்டாவையும் அது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ சுட்டு வச்சுருந்த பரோட்டாவை சூட்டோட 3 பரோட்டா வச்சு இந்த மாதிரி உள்ளங்கையால் நல்லா சுற்றி சுற்றி தட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் சூடோட, கை சூடோட, ரொம்ப சூடு இல்லாமல் கை பொறுக்க சூடோட இது மாதிரி தட்டி விட்டுட்டு இது மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். 4 பக்கமும் இது மாதிரி சுற்றி உள்ளங்கையால் தட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா லேயராக வந்திருக்குது. இதுக்கு கூட சிக்கன் கறி, மட்டன் கறி வச்சு சால்னா வச்சு கூட சாப்பிட்லாம். நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிஷா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அபானே பண்ணிக்கோங்க.